திருக்கடவூர் அபிராமி அம்மை பதிகம். அபிராமி என்று சொன்னவுடனே நமக்கெல்லாம் அபிராமி அந்தாதி தான் நினைவுக்கு வரும். நாமும் நம் ஸ்லோக சாகராவில் அபிராமி அந்தாதி தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த வரிசையில் இன்னும் 2 நாட்களில் தை அமாவாசை வரப்போகிறது. இந்த அபிராமி அம்மை தன்னுடைய தாடங்கத்தை விண்ணில் வீசி எறிந்து அது நிலவாக ஒளிர்ந்து அமாவாசை பௌர்ணமியாகி அபிராமி பட்டரை காப்பாற்றிய அந்த நாள் இந்த நாள் தான், இந்த தை அமாவாசை தான். அதனால் இந்த தை அமாவாசை அன்று அபிராமி தேவியை வழிபட்டு நாம் எல்லோரும் அவளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதற்காக இந்த பதிவை சிறப்பு பதிவாக நாம் இப்பொழுது செய்கிறோம். இந்த பதிகம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்லோகம். இது ஒரு 20 அல்லது 22 பத்திகள் இருக்குது. இதை தை அமாவாசை அன்று படித்து அபிராமி அன்னையை பிரார்த்தனை செய்தால் எல்லா வளங்களும் 16 வகை பேர்களும் நம்மை வந்தடையும். அபிராமி அன்னையின் அனுகிரக கடாட்சம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். முதலில் காப்பு என்ற ஒரு செய்யுளை சொல்லுதல் நம்முடைய மரபு. காப்பு: தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதனால் வாயை கரன்றாள் வழுத்தவாம் நேயர் நிதம் எண்ணும் புகழ்கடவூர் எங்கள் அபிராமவல்லி நண்ணும் பொற்பாதத்தில் நன்கு. இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் துவங்கி சொல்கிறோம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. காரளக பந்தியும் பந்தியின் அலங்கலும் கரிய புருவச் சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதிமுகமண்டலம் நுதற்கத்தூரி பொட்டும் இட்டு கூரணித்திடு விழியும் அமுதமொழியும் சிறிய கொவ்வையின் கனிய தரமும் குமிழனைய நாசியும் முத்த நிகர்தந்தமும் கோடு சோடான களமும் வாரணிந்திருமாந்த வனமுலையும் மேகலையும் மணிநூபுரப் பாதமும் வந்தெனது முன்னின்று மந்தகாசமுமாக வல்வினியை மாற்றுவாயே. ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. மகரவார் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாளை துறந்து மைக்கேலை வேண்டி நின் செங்கமல விழியருள் வரம் பெற்ற பேர்களன்றோ. ஜெகமுழுமி ஒற்றை தனிக்குடை கவித்து மேற்சிங்காதனத்திலுற்று செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்று மிகு திகிரியுலகாண்டு பின்பு புகர் முகத்தைராவத பாகராகி நிறை புத்தேளிர் வந்து போற்றி போக தேவேந்திரன் என புகழ விண்ணில் புலோமிசை ஒடுஞ்சி கிடப்ப அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. மறிகடல்கள் 7 திகிரி 4 மாதிரல் கரியட்டையும் மாநாகம் ஆனதையும் மாமேரு என்பதையும் மாகூர்மம் ஆனதையும் ஓர் பொறியரவு தாங்கி வரும் புவனம் 7 புத்தேவிர் கூட்டத்தையும் பூமகளை உந்திகிரி மாயவனையும் அரையுற் புலியாடை உடையானையும்
முறைமுறைகளாயின்ற முதியவர்களாய் பழமை முறைகள் தெரியாத நின்னை மூவுலகில் உள்ளவர்கள் வாலை என்றறியாமல் மொழிகின்றதேது சொல்வாய். அறிவு நிறை விழிமியர்த்தம் ஆனந்தவாரியே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. வாடாமல் உயிரெனும் பயிர்தழை தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்பவாரிதியிலே நின்னதன்பெனும் சிறகால் வருந்தாமலே அனைத்து கோடாமல் வளர்ச்சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழியுலகங்கள் யாவையும் நேயமாய் நின்னு தர பந்தி பூக்கும் நின்மலி அகிலங்களுக்கன்னை என்றோதும் நீலி மயன்றோதுவரோ. ஆடாத நான்மறையின் வேள்வியால் ஓங்கு புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. பல் குஞ்சரன் தொட்டெரும்பு கடையானதொரு பல்லுயிர் குங்கலிடை பட்டதேரைக்கும் அன்றுட்பவித்திடு கருப்பையுறு ஜீவனுக்கும் மல்குஞ்சராச்சரப் பொருளுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்றுமொரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனச்சலிப்பில்லாமலே நல்கும் தொழிற்பெருமை உண்டாயிருந்து மிகு நவநிதி உனக்கிருந்தும் நான் ஒருவன் வறுமையற் சிறியனானாலன் நகைப்புனக்கே அல்லவோ. அல் கலந்தும்பர் நாடள வெடுக்கும் சோலை ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. நீடுலகங்களுக்கு ஆதரவாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் நியமமுடன் 32 வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று இலச்சையும் போய் வெண்டுகில் அரைக்கணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றதேது சொல்வாய். ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஞானம் தழைத்துன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினிற்போய் நடுவினில் இருந்து வந்தடிமையும் பூண்டவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனந்தனை தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலேது ரத்தி இந்திரிய வாயில்களை இரு கப்புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றியே மானவிழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கலையற்றுமே மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சலதி உலகத்திற் சராசரங்களையின்ற தாயாகினால் எனக்கு தாயல்லவோ யான் உன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்தொழுகு பால் ஊட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலை குகந்து கொண்டிள நில அமுர்வல் இன்புற்றருகில் யான் குலவி விளையாடல் கொண்டருண் மழை பொழிந்து அங்கை கொட்டி வாவென்று அழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்றனை கூறினால் ஈனம் உண்டோ. அலை கடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. கைப்போது கொண்டுன் பதப்போது தன்னில் கணப்போது மர்ச்சிக்கிலேன் கண் போதினாலுன் முகப்போது தன்னையான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப்போதில் ஒரு போதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்போதுவார் தமது பின்போத நினைகிலேன் மோசமே போய் உழன்றேன் மைபோதகத்திற்கு நிகரெனப் போதெரு மைக்கடா மீதேறியே மாகோர காலன் வரும்போது தமியேன் மனங்கலங்கித் தியங்கும் அப்போது வந்துன் அருட்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. மிகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த
பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ. அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இது ஒரு முதல் பாகம். அடுத்த இன்னொரு பாகம், ரெண்டாவது பாகம் நாளை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து அதையும் பார்த்து 2 பகுதிகளையும் சேர்த்து தை அமாவாசை என்று படித்து பாராயணம் செய்து, முடியவில்லை என்றால் கேட்டு இன்புற்று அபிராமி அன்னையின் அருளை அனைவரும் பெற வேண்டும்.